ಪ್ರಾರ್ಥನೆ. ಓಂ ಶುಕ್ಲಾಂ ವರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. உங்க புக்கில் உள்ள அந்த இதே படிச்சுங்க, வியாசம் வசிஷ்ட. உங்களுக்கு அவரை பார்த்து ஒரு ஆள்கிட்ட இல்லை இல்லையா? உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? உங்கள்கிட்ட இல்லைன்னு எஸ் நம்ம இருக்குது. புக்கு மாத்திட்டீங்களா? சரி. நீங்க சேர்ந்து படிங்க பார்ப்போம். व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अभिकाराय सुताय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वविष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्यै विष्णवे भवविष्णवे. ओम नमो विष्णवे प्रभविष्णवे. இப்போ அந்த தியானத்துக்கு வந்துருங்க. பத்து 22 23 இருக்கலாம். தியானம் தலைப்பில் உங்களுக்கு நம்பர் 10 போட்டிருக்காங்களா? பேஜ் நம்பர் 10. க்ஷீர சரி, நான் பிரிக்கிறது சரியா தப்பான்னு தெரியல, நான் இருந்தாலும் பிரிக்கிறேன். க்ஷீர உதன்வத் பிரதேஷே சுச்சி மணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம் மாலா क्लिप्त आसनस्थः स्फटिक मणि निभैः मौक्तिकैः मंडित अंगः शुभ्रैः अभ्रैः अदभ्रैः उपरि विरचितैः मुक्त पीयूष वर्षैः आनंदी नः पुनीयात् अरि नलिन गदा शंख पाणिः
வாணிஹி முகுந்தஹ. முகுந்தः. க்ஷீர உதன்வத்து அப்படி பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முடியும்னு நினைச்சு பிரிச்சுட்டேன். அது வந்து சூரிய உதயம் மாதிரி, சூரியோதயம்னு மாறுறது மாதிரி க்ஷீரோதன்வத் அப்படின்னு மாறிடும். அப்புறம் பிரதேஷே சுச்சி மணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம் மாலா கிளிப்த ஆசனஸ்தக. ரெண்டும் சேரும்போது கிளிப்தாசனஸ்தக அப்படின்னு வரும். அடுத்தது ஸ்படிகம் வர்றதுனால கிளிப்தாசனஸ்தஸ்படிக. இந்த விசர்க்கம் வந்து இஸ்ஸா மாறும். ஸ்படிக மணிநிபைஹி அடுத்தது வல்லினம் மெல்லினம் வந்திருக்கு மௌக்தி கைகின்னு. அதனால அது இர்ரா மாறிடும். அப்படி இர்ரா மாறும்போது மணிநிபைர் மௌக்தி கைகி அப்படின்னு வரும். மௌக்தி கைகி மண்டித, அதுலயும் அதே மாதிரி இர்ரா விசர்க்கம் இர்ரா மாறிடும். மௌக்தி கயிர் மண்டித. மண்டித அங்கக சேரும்போது மண்டிதாங்கக அப்படின்னு வரும். க்ஷீரோதன்வத்து பிரிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். க்ஷீரோதன்வத் ஒரே வார்த்தையாவே இருக்கு, அது பிரிக்க தேவையில்லை. க்ஷீரோத அப்படின்னா பால்கடல் அப்படின்னு அர்த்தம். சுப்ரைஹி அப்ரைஹி சேரும்போது விசர்க்கத்துக்கு பதிலா இரு வரும். அப்ப சுப்ரைர் ரப்ரைர்னு மாறும். அப்ரைர் அதப்ரைர், அப்ரைஹி அதப்ரைஹி சேரும்போது விசர்க்கம் இர்ரா மாறி அப்ரைர் அதப்ரைர்னு மாறும். அப்ரைஹி உபரி அதப்ரைஹி உபரி சேரும்போது விசர்க்கம் இர்ரா மாறி அதப்ரைர் உபரி. இப்படி எல்லா 3 விசர்க்கமே இர்ரா மாறிடும். அப்ப சுப்ரைர் அப்ரைர் அதப்ரைர் உபரி அப்படின்னு மாறிடும். விரச்சிதைஹி மண்டித, அதுவும் அதே மாதிரி விரச்சிதைர் மண்டிதா அப்படின்னு இர்ரா மாறிடும். விரச்சிதைர் மண்டித இல்ல, முக்த. விரச்சிதைர் முக்த பீயூஷ வர்ஷைஹி ஆனந்தி நக புனியாத். 2 விதமா சொல்லலாம். நக புனியாத் சொல்லலாம், அல்லது நப்புனியாத் சொல்லலாம். நம்ம நப்புனியாத்னு சொல்லுவோம். புனியாத் அரி சேரும்போது புனியாதரி அப்படின்னு மாறும். நளின, நளினம்னா தாமரை, கதா அப்படின்னா கதை, சங்க சங்கு, பாணினா கை, கையில தாமரை கதை சங்கம் எல்லாம் வச்சிருக்கிற முகுந்தக, முகுந்தன் இதெல்லாம் வச்சிருக்கிற முகுந்தன்.
இது சேரும்போது க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம் மாலா க்ளிப்தாசனஸ்தः. அந்த இடத்துல ஸ்படிகம் சேர்க்கணும். நான் இப்போதைக்கு பிரிச்சேன். மாலா க்ளிப்தாசனஸ்தः ஸ்படிகமணிநிபைः மௌக்திகைர்மண்டிதாங்கः शुभ्रैरभ्रैरदभ्रैः शुभ्रैरभ्रैरदभ्रैः अല്ല शुभ्रैरभ्रैर அடுத்தது ரதப்ரைர் शुभ्रैरभ्रैरदभ्रैர் அதுல எல்லாமே ரா வரும். விசர்க்கம் ராவா மாறும். शुभ्रैरभ्रैरदभ्रैः उपरि विरचितैः मुक्तपीयूषवर्षैः आनन्दी नः पुनीयात् अरिनलिनगदाशङ्ख पाणिर्मुकुन्दः. இதுல எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து அனுஷ்டுப் கிடையாது, அதனால இப்ப நீளமா இருக்கு. க்ஷீரோதன்வத் பிரதேஷே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம். ஒரு 16 எழுத்துக்கு மேல வருதுன்னு நினைக்கிறேன். பிருகதி, பங்கி, ஜகதி அப்படின்னு எல்லாம் உண்டு. ஜகதியிலாம் பெரிய மீட்டர் வரக்கூடியது. திருஷ்டுப்புங்கிறது கீதையில சில இடங்கள்ல வருது. அது கொஞ்சம் ஒரு நியாயமான நீளமா இருக்கும். அதனால இது வந்து நியாயமா சொல்றதா இருந்தா இப்படி படிக்கணும். க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம். இங்க வந்து மூச்சு எடுக்கணும். அப்படி படிக்கிறது தயார்படுத்திக்க வேண்டியதுதான். க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம். வெரி குட். மாலா க்ளிப்தாசனஸ்தஸ்படிகமணிநிபைர்மௌக்திகைர்மண்டிதாங்கः. இல்ல சரி, நான் துண்டு துண்டாட்டு 2-3 தடவை சொல்லேன், அதுக்கப்புறம் சேர்ப்போம். க்ஷீரோதன்வத் பிரதேசே க்ஷீரோதன்வத் பிரதேசே க்ஷீரோதன்வத் இத்து வரும். அன்வத் பிரதேசே க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம். சைக்கதே மௌக்திகானாம். மாலா க்ளிப்தாசனஸ்தः
माला क्लिप्तासनस्थः எனக்கு வேற சத்தம் கேக்குது. क्लिप्तासनस्थः माला क्लिप्तासनस्थः स्फटिकमणिनिभैः निभैः स्फटिकमणिनिभैः मौक्तिकैर्मण्डिताङ्गः मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरदभ्रैः शुभ्रैरभ्रैरदभ्रैः उपरि विरचितैः मुक्तपीयूषवर्षैः मुक्तपीयूषवर्षैः आनन्दी नः पुनीयात् आनन्दी नः पुनीयात् हरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः ரெண்டாவது லைன் தான் சிக்கல் சார். இது மொத்தம் வந்து சிக்கல் தான். ரொம்ப கவனமா கொஞ்சம் பயிற்சி பண்ணா வந்துடும். क्षीरोदन्वत् प्रदेशे शुचिमणि विलसत् सैकते मौक्तिकानां माला क्लिप्तासनस्थः स्फटिकमणिनिभैः सैकते मौक्तिकानां माला क्लिप्तासनस्थः वरी मारिटा निனைக்கிறேன். स्फटिकमणिनिभैः मौक्तिकैर्मण्डिताङ्गः मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरदभ्रैः शुभ्रैरभ्रैरदभ्रैः उपरि विरचितैः मुक्तपीयूषवर्षैः आनन्दी नः पुनीयात्
ஆனந்தி ந புனியாத் ஆனந்தி ந அரி புனியாத் நளின கதா அரிநளின கதா. அது கதா கா சொல்லக்கூடாது. அதுல நிறைய இருக்கு. கதான்னு வார்த்தை இருக்கு, கதான்னு வார்த்தை இருக்கு, கதான்னு வார்த்தை இருக்கு. அதனால கதான்னா கதை. அந்த உச்சரிப்பு இந்த கா மாறினாலும் குழப்பிடும், தா மாறினாலும் குழப்பிடும், வேற அர்த்தம் வந்துடும். கதா. சங்கபாணிர் முகுந்தக. சரி, இப்ப சேர்த்து படிச்சு பார்ப்போம். இந்த பாட்டும் அடுத்த பாட்டும் கொஞ்சம் ட்ரில் வாங்குற பாட்டு தான். நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சிலர் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் சுப்புலட்சுமி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம். க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம். மாலாக்லுப்தாசனஸ்தஸ்பட்டிகமணிநிபைர்மௌக்திகைர்மண்டிதாங்கः. மாலாக்லுப்தாசனஸ்தஸ்படிகமணிநிபைர்மௌக்திகைர்மண்டிதாங்கः. மண்டி எங்க வருது? ரெண்டாவது வரியில இருக்கும். மௌக்திகைர் மண்டிதாங்க. நான் அதுக்குத்தான் உங்களை வந்து எழுத்து படிக்கும் போதே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எழுத்து வந்து தண்ணிப்பட்ட பாடா இருந்தா மட்டும்தான் இதுல மேனேஜ் பண்ண முடியும். சரி, இப்போதைக்கு இந்த சிரமம் போதும் நினைக்கிறேன். நான் ஒரு தடவை படிக்கேன். க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதே மௌக்திகானாம். மாலாக்லுப்தாசனஸ்தஸ்படிகமணிநிபைர்மௌக்திகைர்மண்டிதாங்கः. शुभ्रैरभ्रैरदभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः. आनन्दीनः पुनीयादरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः. அடுத்ததை ட்ரை பண்ணுவோம். இது வந்து நான் இப்ப விட்டதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க இது ஒரு வாரத்துல வீட்டுல வச்சு பயிற்சி பண்ணிட்டு அடுத்த வாரம் தயாரா வருவீங்க அப்படின்னு. சரியா? பூஹு பாதௌ யஸ்ய நாபிஹி வியத் அசுர நில. வர
சரி, அது அணிலன்னு வரணும் நியாயமா. என்னன்னு பாத்துறோம். ஆமா, அது ஒரே வார்த்தை தான். சரி, அது நானும் என்னன்னு பார்க்கணும். வியத்து சரிதான். அப்புறம் அசுரன்னு எடுக்கணுமா, வியத் அசுகு அனிலகன்னு எடுக்கணுமான்னு இது. சரி, நமக்கு எப்படியாவது துண்டு துண்டா படிக்கிறதுக்காக வேண்டி நம்ம அசுர நிலன்னு எடுத்துக்குவோம். நிலக அது ரொம்ப கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச அனிலகன் தான் வரணும். சரி, சந்திர சூரிய சூரியவ், அதாவது அது வந்து அவு வந்திருக்கு. அவு வந்து துத்தியா வச்சனம் சொல்லுவோம். ஒருமை இருமை பன்மைனால இருமை. அவு வந்து இந்த இடத்துல இருமையை குறிக்கும். சந்திர சூரியவ், சந்திரனும் சூரியனுங்கிற அர்த்தத்துல அப்படி வந்திருக்கு. ச நேத்ரே கர்ணாவாஷாஹ शिरः द्यौः मुखम् अपि दहनः यस्य वास्तेयम् अब्धिः अन्तः சேர்த்து சொல்லிடுவோம். அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கக கோபோகி கந்தர்வ दैत्यैः चित्रं रम्यते तं त्रिभुवन वपुषं विष्णुं ईशं नमामि. ओम नमो भगवते वासुदेवाय. பூஹு பாதவ், அது வந்து பூஹு பாதவ்னு சொல்லலாம், அல்லது பூஹ் பாதவ். உதடு ஒட்டாம பா சொல்லலாம். விசர்க்கம் அப்படி உதடு ஒட்டாத பாவாட்டு அடுத்த பாவை மாத்திடும். பூஹு பாதவ் யஸ்ய நாபிஹி வியத் சேரும்போது நாபிர் வியத், வியத் அசுர வியத் அசுர. நிலக சந்திர நிலச்சந்திர, விசர்க்க நமசிவாய மாதிரி மாறிடும். சந்திர சூரியௌ ச நேத்ரே கர்ணாவாஷாஹ. ஷிரஹ தியௌஹு சேரும்போது ஷிரோ தியௌஹுன்னு மாறிடும். தியௌஹு முகம் சேரும்போது தியௌர் முகம்னு மாறிடும். ஷிரஹ தியௌ ஷிரோ தியௌன்னு ஏன் மாறிச்சது? ஆமா, நமோ நாராயண மாதிரி மாறி இருக்கு. அக விசர்க்கம் வந்திருக்கு, அதனால அது நமோ நாராயண மாதிரி ஓவா மாறி இருக்கு. தியௌஹு முகம் அல்ல இர்ரா மாதிரி இருக்கு. ஏன்? அக விசர்க்கம் இல்லாம வேற விசர்க்கம் வந்தா இர்ரா மாறும். வர்றது மெல்லினமா இருந்தா இர்ரா மாறிடும்.
முகம் அப்பி சேரும்போது முகம் அப்பி, தகனக எஸ்ய சேரும்போது அக விசர்க்கம் தகனோ எஸ்ய அப்படின்னு மாறிடும். அது வாஸ்தேயம் அப்திகி சேரும்போது வாஸ்தேயம் அப்திகி. அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் சுரநரகக கோபோகி கந்தர்வ தைத்யைஹி சித்திரம் ரம் ரம்யதே தம் திரிபுவன வபுஷம். விஷ்ணும் ஈஷம் சேரும்போது விஷ்ணு ஈஷம்னு மாறிடும். நமக பகவதே சேரும்போது நமோ பகவதேன்னு மாறிடும். இதெல்லாம் அப்படியே. பூஹ் பாதௌ யஸ்ய நாபிஹி பூஹ் பாதௌ யஸ்ய நாபிஹி பூஹ் பாதௌ யஸ்ய நாபிஹி வியதசுரநிலச்சந்திரஸ் வியதசுரநிலஹ வியதசுரநிலஹ சந்திரசூரியௌ ச நேத்ரே சந்திரசூரியௌ ச நேத்ரே கர்ணாவாஷாஹ கர்ணாவாஷாஹ. அந்த வாஷாஹ ஷிரக வர்றதுனால வாஷாஷிர அப்படின்னு மாறும். ஷிரோத்யௌர்முகமபி ஷிரோத்யௌர்முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி. நியாயமா குண்டு போடும்போது தேவர் முகம் அப்பி தகனகன்னு தான் போடணும். அஞ்சு ஒரு சௌரியத்துக்காக வேண்டி அதை அந்த துண்டை மாத்தி போட்டுக்கிட்டேன். அப்போ தகனம்னு படிச்சு பழகிடுவீங்கிறதுக்காக வேண்டி. அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரகக கோபோகி சுரநரகக கோபோகி கந்தர்வதைத்யைஹி கந்தர்வதைத்யைஹி. அதாவது சொல்லுவாங்க நாக்கு வழிச்சாதான் வருவோம்னு சொல்லுவாங்க. வழிக்கலன்னு நாக்கு கட்டியாகி நம்ம நினைக்கிறது மாதிரி நாக்கு சுழலாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அது மாதிரி நாக்கு எப்படி சுழலுதுன்னு பரீட்சை வைக்கிற 2 பாடல்கள். சித்ரம் ரம் ரம்யதே தம் திரிபுவனவபுஷம் தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்போ சேர்த்து ஒரே வரியா படிக்கிற முயற்சி பண்ணுங்க. பூபாதௌ யஸ்ய நாபிர்வியதசுரநிலச்சந்திரசூரியௌ ச நேத்ரே பூபாதௌ யஸ்ய நாபிர்வியதசுரநிலச்சந்திரசூரியௌ ச நேத்ரே
லேச வேணா அர்த்தம் ஏதாவது சொல்லி பார்க்கேன். சும்மா ஒருவேளை அதனால உங்களுக்கு எளிமையாகுதான்னு பார்க்கறதுக்காக வேண்டி. பூ பாதவ் எஸ்யனா யாருக்கு? எந்த வாசுதேவனுக்கு, எந்த கிருஷ்ணனுக்கு, எந்த நாராயணனுக்கு? பூ பாதம், பூமி தான் பாதம். இதை வச்சுட்டு தான் சில பேர் நோட்டீஸ் போடுவாங்க. ரிக்வேதத்தில் இயேசு கிறிஸ்து, இந்து வேதங்களில் இயேசு கிறிஸ்து, சதபத பிராமணத்தில் இயேசு கிறிஸ்து, புருஷ சுத்தத்தில் இயேசு கிறிஸ்து அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, புருஷ சுத்தம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பத்யாம் பூமி ரஜாயத, பாதத்துல இருந்து பூமி வந்தது அப்படின்னு ஒரு வரி வருது. அதுலதான் இன்னொரு இடம் வருது, பத்யாம் சூத்ரோ அஜாயத, பாதத்துல இருந்து சூத்ரம் அப்படின்னு. இதை பிடிச்சுக்கிட்டு தான் சில புறம்போக்குகள், அது கம்யூனிஸ்டா இருக்கலாம், அல்லது திகாவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பத்தியா பத்தியா சூத்திர பாதத்துல வந்து தான் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு டைலாக் விடுவாங்க. நமக்கு வந்து பாதம் அப்படிங்கிறது வழிபாட்டுக்குரியது. எந்த ஒரு துதி பார்த்தாலும் தாளினை வணங்குவோம், அடியினை வணங்குவோம், தாளை போற்றுவோம் அப்படின்னா காலு பாதம் அப்படிங்கிறது நமக்கு கடவுளுடைய வழிபடக்கூடிய அங்கத்துல ரொம்ப முக்கியமானது. தலையை கும்பிடுவோம்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க, காலை கும்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, எந்த பாதத்துல இருந்து சூத்திரம் வந்தான்னு சொல்லியிருக்கோ அதே பாதத்திலிருந்து பூமியும் வந்ததுன்னு அதே மந்திரத்துல சொல்லியிருக்கு. அதை சௌகரியமா மறந்துடுவாங்க. நம்ம அதுக்காக வேண்டி பூமியை யாரும் தாழ்வா நினைக்கிறது இல்லை. அதனால சூத்திரனையும் தாழ்வா நினைக்கிறதுக்காக வேண்டி பாதத்துல இருந்து வந்தான் அந்த மந்திரம் சொல்லல. இவங்களா பாதம் அப்படின்னா கேவலமானதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கேவலத்தை நம்ம தலையில திணிக்க பார்ப்பாங்க. கங்கை கூட விஷ்ணுனுடைய பாதத்துல இருந்து வந்தா அப்படின்ட்டு தான் வரலாறு. அதனால அவளுக்கு அப்படி அதை வச்சு ஒரு பேரே உண்டு, விஷ்ணுடைய பாதத்துல இருந்து வந்தவள் அப்படின்ட்டு. அந்த கங்கை புனிதமா நினைச்சு இந்தியா முழுக்க போய் முண்டுது. கும்பமேளாவில் கோடிக்கணக்கான ஜனங்கள் போய் முண்டுது. உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் கூடக்கூடிய விழா. அதுக்கு கால் தூசுக்கு கூட எங்க கிறிஸ்துமஸுக்கு ரோம்ல கூடக்கூடியதான், அதை விட்டா பெரிய கூட்டம். ஆனா அது கூட இதுக்கு கால் தூசுக்கு வராது. அங்க ஏதோ 1000 பேர் வருவாங்களா இருக்கும், இங்க கோடிக்கணக்கில். அதனால இதெல்லாம் அவங்களுக்கு விவரம் இல்லை, அவங்க நம்மளையும் விவரம் கேட்டவனா இருக்க பார்க்கணும். சொல்லுவாங்க வாழ இருந்த நரிப்பாங்க. ஒரு நரிக்கு வாழ இருந்தா அது எல்லா நரிக்கும் வாழ இருக்க முயற்சி பண்ணுவான். அது மாதிரி இந்த கூட்டம். அதனால பூ பாதம் எஸ்ய, பகவானுடைய பாதம் பூமி. இப்ப என்னுடைய பாதம் நான் தான். நீ என்ன காலை, பொதுவாக சில பேர் தூக்கத்துல இருந்து எழுப்பா காலை தான் தொட்டு எழுப்புவாங்க. ஒரு சேஃப்டி தான். தெரிஞ்சு ஒரு சாமி உண்டு, அவரை யாராவது வசக்கடா போய் தொட்டு எழுப்புறாங்கன்னா அடிச்சிருவாரு. தூக்கத்துல அவரை யாராவது எழுப்புனா அடிச்சிருவாரு. அதனால ஒரு குச்சி வச்சு தட்டி தான் அவர் எழுப்புவாங்களாம். அப்போ பாதத்தை தொட்டா மனுஷன் தொட்ட மாதிரி, உடம்புல எதை தொட்டாலும் நம்மளை தொட்ட மாதிரி தான். அப்போ பகவானுடைய பாதம் பகவான் தான். அப்போ பாதத்துல இருந்து சூத்திரம் வந்தான்னா சூத்திரனும் பகவான் அர்த்தம், அவ்வளவுதான். நாபிகி வியத், இந்த இடைப்பட்ட இது இடம், வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இது அந்தரிக்ஷம் சொல்லுவாங்க. அது வந்து அவருடைய தொப்புள். அப்புறம் சந்திர சூரியோ ச நேத்ரே, சந்திரன் சூரியன் அவருடைய கண்கள். ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு சூரியன். கர்ணாவாசாக, காதுதான் திசைகள். ஷிரக தியோகு, அவருடைய தலைதான் வானம். முகம் அபி தகனோ எஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி. சுர நர கக கோபோகி கந்தர்வ தைத்திய, இப்படி உலகத்துல யாரெல்லாம் உண்டோ எல்லாரும் அவருக்குள்ளதான். அந்தஸ்தம் அவருக்குள்ளதான் அடக்கம். அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம்,
விஸ்வம் உலகம் முழுக்க அவருக்குள்ள அடக்கம். உலகத்துல யார் இருக்கா? சுர நர கக கோபோகி கந்தர்வ தைத்தியகி. நான் சொன்னேன் திதிக்கு பிள்ளைகள் தைத்தியர்கள் நான் சொன்னேன். சித்திரம் ரம் ரம்யத்தே தம் திரிபுவன வபுஷம். அவருக்கு உடம்பு எது அப்படின்னா திரிபுவன வபுஷம், 3 உலகம் அவருடைய உடம்பு. இந்த புருஷ சுத்தத்துல அதான் வரும். அவருடைய கால் பகுதி தான் இந்த உலகமா இருக்கு, பூமியா இருக்கு, கால் பகுதி சொர்க்கமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுவும் அதுல வரும். கால் பகுதினா கொஞ்சம்னு அர்த்தம். கரெக்டா அளந்து பார்த்து கால் இல்ல, அர்த்தம் என்னன்னா அதையும் தாண்டி அவர் இருக்காரு சொல்ல வருது. அதனாலதான் கால் பகுதின்னு சொல்லுவது. விஷ்ணு ஈஷம் நமாமி, அந்த விஷ்ணுவை ஈசனை வணங்குகிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, வாசுதேவனான அந்த பகவானை வணங்குகிறேன். இப்ப படிச்சு பார்ப்போம். பூபாதௌ யஸ்ய நாபிர்வியதசுர நிலச்சந்திர சூரிய உச்ச நேத்ரே சரி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த நீங்க ஓடிடுவீங்க. அதனால இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். வீட்டு பாடம் போடாட்டா ஒரு வாத்தியாருக்கு ஆகுமா? அதனால இது 2 வீட்டு பாடம் நல்லா முட்டி முட்டி படிங்க. அடுத்தது போகும்போது வருத்தத்தோட ஒண்ணுமே படிக்காம போனேன்னு வருத்தத்தோட போனா ஒன்ன படிச்சுட்டு போங்க. சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வ ஆதாரம் ககன சதுருஷம் மேக வர்ணம் சுப அங்கம். இந்த பாட்டு நான் இதுக்கு உனக்கு எடுத்துனோம். அது சரி, நான் எடுத்த மாதிரி ஞாபகம் வருது. லக்ஷ்மிகாந்தம் கமல நயனம் யோகிஹிருத் தியான கம்யம். உங்க புக்ல ஒருவேளை யோகி பிர் தியான கம்யம் அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்படி போட்டு தான் இருக்கா உங்களுக்கு? யோகி பிர் உங்களுக்கு யோகி ஹிருத் இது ரெண்டும் சேர்த்து போட்டாங்க. இது ரெண்டும் சேர்த்து போட்டாங்க. ஹிரு போட்டு இது ரெண்டையும் சேர்த்து போட்டு அப்புறம் யா போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. அதுல வந்து தாவ வந்து மேல இருக்கதா எடுத்துக்கணும், இது கீழே இருக்கதா எடுத்துக்கணும். இது யாவோட சேரும், இது ஹ்ரூவோட சேரும். இதுல இந்த மேல இருந்து தா இருக்கு, சைடுல தா போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க. ஹ்ருக்கு கூட இது சேரும், யா கூட இது சேரும். இதுவும் அதை கீழே கொண்டு கீழே கொண்டு சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்க்கும்போது மேலோட எழுத்து முதல்ல அது முன் எழுத்தோட சேர்ந்துடும், கீழோட எழுத்து ரெண்டாவது அது பின்னாடி வரப்போற யாவோட சேர்ந்து. இப்ப தியான. சரி, வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம்
அதுல வந்து சர்வ லோக ஏக நாதம் இவ்வளவு இருக்கு. அது நான் முதல் கிளாஸ்ல முதல் நாள் கிளாஸ்ல இதான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். சரி, நாம அந்த மந்திரத்தை மட்டும் படிச்சுவோம். சாந்தாகாரம், நான் மொத்தமா படிக்கிறேன், நீங்க மொத்தமா சொல்லுங்க. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக்கநாதம். இது படிப்பாங்க தியானத்துல. அடுத்தது மேக ஷியாமம் பீத கௌஷேய பாசம் ஸ்ரீவத்ஸ அங்கம். பாத்தீங்கன்னா அங்கம் வேற அங்கம் வேற, அந்த கா வித்தியாசம் பாருங்க. கா மாறினா அர்த்தம் மாறுது. இதுல வந்து ஸ்ரீவத்ஸ அங்கம், அங்கம்ங்கிற இந்த இடத்துல மச்சம், ஸ்ரீவத்சங்கிற மச்சம் அவருக்கு நெஞ்சில இருக்கு, அந்த மச்சத்தை குறிக்குது. அங்க வரக்கூடியது அங்கன்னு இருக்கிறது நம்முடைய அங்கங்கள், உறுப்புகள், அந்த அர்த்தம். கௌஸ்துப உத்பாசித்த அங்கம். கௌஸ்துபம்ங்கிறது அவர் போட்டிருக்கிற மாலைக்கு பேர், அதை சொல்றாங்க. இந்த இடத்துல அங்கம் ஆகும், அங்கம் இல்ல அங்கம். அதனால காகால ரொம்ப கவனமா இருக்கணும். புண்ணிய உபேதம் புண்டரீக ஆயத அக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வ லோக ஏக நாதம். ஸ்ரீவத்ஸ அங்கம் சேரும்போது ஸ்ரீவத்சாங்கம், கௌஸ்துப உத்பாசித சேரும்போது கௌஸ்துபோத்பாசித, உத்பாசித அங்கம் சேரும்போது உத்பாசிதாங்கம், மூணும் சேரும்போது கௌஸ்துபோத்பாசிதாங்கம். இது தானே அறிவீங்கன்னு நினைக்கிறேன். புண்ணிய உபேதம் புண்ணியோபேதம் புண்டரீக ஆயத்த அக்ஷம். புண்டரீகம்னா தாமரை, ஆயத்தம்னா விரிந்த, அக்ஷம் தாமரை போல விரிந்த கண்கள், அக்ஷம்னா கண். புண்டரீகா ஆயத்த சேரும்போது புண்டரீகாயத்த, ஆயத்த அக்ஷம் சேரும்போது ஆயத்தாட்சம், மூணும் சேரும்போது புண்டரீகாயத்தாட்சம். விஷ்ணும் வந்தே சேரும்போது அந்த அனுஸ்வாரம் வாவ மூக்கால சொல்றதா மாத்திரும், விஷ்ணு வந்தே. சர்வலோக ஏக சேரும்போது சர்வலோகைக்க, எல்லாம் சேரும்போது சர்வலோகைக்க நாதம். அது நாதம், நாதம் இல்ல நாதம். நாதம்னா ஒலி, நாதம்னா தலைவன்.
விஸ்வநாதன், ஜெகநாதன். சினிமாவில் கூட பழைய காலத்துல நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நாதா, நாதா இல்ல நாதா. நாத்தனாரு இதுல இருந்தா வந்தது என்ன எனக்கு தெரியாது. ஏன்னா நாத்தனார் தானே தலைவி மாதிரி ஆளுவா, அதனால சும்மா சொல்லு இருக்கலாம், தெரியாது. அந்த நாத்தனார் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. மிதுன அப்படின்னா சேர்றது. அதுல இருந்து மைதுன, மைதுனி எல்லாம் வரும். மைதுனிக்கு தானே நாத்தனார் பேர் இல்லையா? சம்ஸ்கிருதத்துல சதாதனம் அப்படிங்கிறது எழுத்துக்கள் இடம் மாறி விழுந்து சனாதனம்னு மாறிடுமா. சனாதனம்ங்கிற வார்த்தை சதாதனத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது எழுத்து இடம் மாறி இப்படி வந்துட்டுது அப்படின்னு. அது மாதிரி மைதுன அப்படிங்கிறது நாத்தனா மாறிட்டுதோ என்னமோ தெரியல. மாவுக்கு இடத்துல நான் போய் மாறிட்டுதோ என்னமோ. சரி, இப்போ சேர்த்து படிக்கிறேன். 4 துண்டாக்கி படிக்கிறேன். இந்த சாந்தாகாரத்துல 4 துண்டா படிக்கிற மாதிரி படிக்கிறேன். என் புக்ல 2 துண்டா தான் போட்டிருக்கு. மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்கநாதம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்கநாதம் சேர்த்து படிக்கிறேன். மேகஷ்யாமம் பீதகௌஷேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணு வந்தே சர்வலோகைக்கநாதம் அடுத்ததுல ரொம்ப ஈஸியானதுதான். அதனால அடுத்த வகுப்புல அதெல்லாம் பார்ப்போம். ஏதாவது கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா? பீஷ்ம உவாச்ச நீங்க சொல்லும்போது சொல்லிதான் வீட்டுல இருந்து அப்படியா? ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச. சரி, நான் ஒருக்க மொத்தமும் படிக்கட்டா? வைஷம்பாயன உவாச்சதுன்னு படிக்கேன். அதுக்கு ஒரு 3 ஸ்லோகம் முன்னாடி இருந்து. ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச. படிக்க நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நேரம் ஆகும் நினைக்கிறேன், கேட்டிருக்கேன். ஸ்ருத்வா தர்மான சேஷேண பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் दैव तल्लोके किं वाप्येकं परायणं
स्तुन्दः कङ्कमर्चन्दः प्राप्नुयुर्मानवाः शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किञ्जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवम् अनन्तं पुरुषोत्तमम् स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरम् लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनम् लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चेन्नरः सदा परमय्यो महत्तेजः परमय्यो महत्तपः परमय्यो महद्ब्रह्म परमय्यः परायणम् पवित्राणां पवित्रय्यो मङ्गलानां च मङ्गलम् दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये ऋषिर्नाम्नां सहस्रस्य वेदव्यासो महामुनिः छन्दोनुष्ठुप् तथा देवो भगवान् देवकीसुतः अमृतांशुद्भवो बीजं शक्तिर्देवकी नन्दनः त्रिसामाहृदयं तस्य शान्त्यर्थे विनियुज्यते विष्णुं जिष्णुं महाविष्णुं प्रभविष्णुं महेश्वरम् अनेकरूपदैत्यान्तं नमामि पुरुषोत्तमम् नमामि पुरुषोत्तमम् சரி இந்த விஷ்ணு உவாச்ச பாராயணம் ஆமா அதுல சில சொல்லுவாங்க சுலேகாவலியில எங்க விட்டீங்க முப்பத்தி 31 முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் 32 வனம் சரியா வனம் வனம்னா காடு அடுத்தது நீங்க அடுத்து படிங்க வாமனஹ வாமன அவதாரம் வாமனர் அது கவிதா கவிதை அடுத்தது வீணா வீணை உனக்கு ஒரு வரிசையில் படிங்க அப்படி வட்ட வட்டம் மட்டும் வரட்டும் இந்த இடத்துல விரு உதடு வந்து விரியணும் விரு உதடு குவியக்கூடாது ரிஷப வா வான வகாரம் இவ்வு ரிஷபஹ ரிஷபஹனா காளை ரிஷபராசி
ரிஷப வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க, காளை. அடுத்தது வேதா நல்லா பாருங்க. வேத வேதக, வேதங்கள், அது வேதக. வேதனா வேதனா ரெண்டு அர்த்தம். ஒண்ணு வந்து அறிகிறதுன்னு. ஆனா நம்ம வேதனைய வலிய அறிகிறதுனால வலிக்கே வேதனைன்னு மலையாளத்துல எல்லாம் சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்துல எனக்கு தெரிஞ்சு வேதனான்னா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது வலியா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். தமிழ்ல வேதனைனா வலி, இது வேதனா அறிகிறது. வேத அப்படிங்கிறது அறிதல், அதுல இருந்தா வேதம்ங்கிற வார்த்தையும் வருது, வேதனாங்கிற வார்த்தை வருது. வித்யை, வித்யாலயம், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தை எல்லாமே வித்துங்கிறது ரூட், அதுல இருந்து வேத, வேதனா, வித்யா. அடுத்தது ஷகடக. ஷகடம்னா வண்டி. கிருஷ்ணா அவதாரத்துல 2வது அரக்கனை அப்படிதான் கொண்டாரு. பூதனையை கொண்டாரு, முதல்ல பால் குடிச்சு கொண்டாரு. அடுத்த அரக்கன் வந்து வண்டியா வந்து அந்த வண்டியில தான் இவரை கொண்டு தொட்டில் கட்டி தொங்க விட்டாங்க. அழுதுகிட்டே காலை உதைக்கிறது மாதிரி அந்த அரக்கனை உதைச்சாரு, ஷகட்டாசுரன். தமிழ்ல கூட நம்ம அந்த வார்த்தை வச்சிருக்கிறோம். வேற எங்க நமக்கு இது வந்திருக்கு இந்த வார்த்தை? நம்ம சொல்லியிருக்கேன், சக்கடா வண்டி நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ்ல நம்ம சொல்றது சக்கடா வண்டி. பழைய காலத்துல மாட்டு வண்டிக்கு பேரு சக்கடா வண்டி ஆகும். ஷக்கட்டம்னா வண்டின்னு அர்த்தம், சமஸ்கிருத வார்த்தை. அது வந்து என்னது, நடு மத்தியில, நடு சென்டர்லன்னு சொல்றது மாதிரி ஷக்கடா வண்டி ஆகி ஷக்கடா வண்டி ஆயிடுச்சு. ஷக்கட்டம் வண்டி. ஆஷா ஆஷா, பொதுவா ஆஷான நம்பிக்கை. ஆசைன்னு தமிழ்ல சொல்றதுக்கு காமம்னு சமஸ்கிருதத்துல வேற வார்த்தை இருக்கு. இந்த ஆஷாவுக்கு நம்பிக்கைன்னு அர்த்தம். நான் நினைக்கிறேன் மத்திய அரசாங்கத்துல சுகாதார ஊழியர்கள்ல ஒரு பிரிவினருக்கு பேரு ஆஷா ஒர்க்கர்னு பேரு. ஒரு 1000 குடும்பத்துக்கு ஒரு ஆஷா ஒர்க்கர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி எத்தனையோ கிராமத்துக்கு எத்தனையோ ஆஷா ஒர்க்கர் இருக்கணும், அவங்க மேல ஒரு ஆள் இருக்கணும், அப்படி ஒரு செட்டப் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த ஊர்ல உள்ள ஜனங்களுடைய நலத்தை கவனிக்கிறது, முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் நலத்தை கவனிக்கிறது வேலைன்னு நினைக்கிறேன். இந்த ஆஷா நம்பிக்கைங்கிற வார்த்தையில இருந்துதான் அந்த அவங்களுக்கு ஆஷா ஒர்க்கர்னு பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஷா ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. அடுத்தது விஷாலக, விஷாலமான அப்படிங்கிற அர்த்தத்துல தரக்கூடிய அந்த வார்த்தை. அது நல்ல விஸ்தாரமான, அகலமான அப்படிங்கிற அர்த்தம். சிஷுஹு, குழந்தை, கை குழந்தை சொல்லுவாங்க, அதுக்கு சிஷுஹு. அதனால சிஷு வாட்டிகா, சிஷு கீதம் அப்படின்னு எல்லாம் அந்த RSSல வித்யா பாரதின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி சில புத்தகங்கள், பாட்டுகள் எல்லாம் போட்டிருக்காங்க, குழந்தைகளுக்கான பாடல்கள்னு அர்த்தம். நான் யார்கிட்டயோ சொன்னேன், உங்ககிட்ட வந்து நினைக்கிறேன், திருஞான சம்பந்தரை வந்து ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தவளே அப்படின்னு பாடுறாரு. பாடும்போது இப்படி திராவிட சிஷுஹு அப்படின்னு எழுதுறாரு, திராவிட குழந்தைக்கு பால் கொடுத்தாய் அப்படின்ட்டு. சுனக்கக, சுனி அப்படின்னா நாய் குறிக்கிற வார்த்தை. ஷொன்னு நினைக்கிற அந்த வார்த்தை, அதுல இருந்து ஷுன அப்படின்னு வந்து அதுல இருந்து நம்ம ஏற்கனவே மாணவகன்னு சொன்னேன், அந்த மாதிரி இன்னும் குட்டி அப்படிங்கிற அர்த்தத்துல ஷுனக்கக, குட்டி நாய் அப்படின்னு வச்சுக்கலாம். கீதையில கிருஷ்ணன் சுனி சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினகன் இடத்த சொல்றாரு. சுனினா நாய், சொபாக்கக அப்படின்னா நாயை சாப்பிடுறவன்.
எல்லாருக்கிட்டையும் ஞானி, கடவுளை தெரிஞ்சவன் ஒரே மாதிரியான மனோபாவம் வச்சிருப்பான் அப்படின்னு. அதுல பிராமணே கவி ஹஸ்தினி, பிராமணர்கள்ல, கவி பசுக்கள்ல, ஹஸ்தினி யானையில அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து அந்த லிஸ்ட்ல சுனி செய்வ சொபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷின அப்படின்னு முடியும். 9ஆம் அத்தியாயம் நினைக்கிறேன். ஷிகாலக வந்து ஜாக்கால், நரி, குள்ளநரி, ஓநாய் அந்த வகையை சேர்ந்தது. இதுவும் நம்ம ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஷிகாலக அந்த புக்கில் வந்திருக்குமோ என்னமோ. ஷுகால் கரெக்டா சொல்லணும்னா ஜாக்கால். ஜாக்கால்னா நரின்னு நினைக்கிறேன். உல்ஃப்னா ஓனாய். இது கழுதை தான் இது நரி தான் நினைக்கிறேன். ஜாக்கால்ங்கிறது உல்ஃப்னா ஓனாய். இதெல்லாம் கிட்ட ஒரே குடும்பம் தான் நினைக்கிறேன். சில இடத்துல மாத்தி மாத்தி பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல நம்ம நரின்னு வச்சுக்கோம். அடுத்தது பாஷணம். स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्थस्य केशव स्थितिः किं प्रभाषेत किमासीत उदचेत किं அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகம். அதோட தான் அந்த உபதேசம். சிதப்பிரஜனை பற்றி சொல்லும்போது அர்ஜுனன் ஞானினா எப்படி இருப்பான், இப்படி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கேட்குறான். அப்போ அவனுக்கு இதில் வந்து அவன் எப்படி பேசுவான், எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது இது கேட்குறான். அதில் பாஷாங்கிற வார்த்தை, மொழிங்கிற வார்த்தை இதில் தான் வந்தது. பேசுவதால பாஷை. இந்த பாஷை, பாஷணம், பெரிய பாஷணம் நடத்தினாரு, பிரபாஷணம்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. அதில் இதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான். சொற்பொழிவு, பேச்சு, அந்த மாதிரி அர்த்தம். என் காதுக்கு இத்துன்னு கேக்குது. இட்டு. ஆமா, ஷட்டு. ஷட்டு ஷஷ்டி, அந்த ஷட்டு. இது ஷட்டுன்னா 6ன்னு அர்த்தம். இது வந்து ஷட்டுக்கு கூட முகம் சேர்க்கும் போது அந்த மா வந்து இந்த இட்டை இன்னா மாத்திரும். மாத்தி அது ஷண்முகன்னு மாறிடும். ஷட்டு முகன்ங்கிறது ஷண்முகன்னு மாறிடும். தச அப்படின்னா 10, ஷடுன்னா 6, 10 6 16. ஷோடஷ, ஏகாதச, துவாதச நான் எப்பவுமே உங்களுக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல ஷோடஷ, ஷடு தச ஷோடசன்னு மாறும். கஷாய பல அர்த்தம் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கஷாயம் ஆயுர்வேத கஷாயம். இதுக்கு வந்து கஷாயம்னா மண்டி. நம்ம மனசுக்குள்ள இருக்க மண்டி எல்லாம் வெளியே வந்தா அதுக்கும் கஷாயம்னு பேரு வேதாந்தத்துல. நம்ம தியானத்துல உட்காரோம்னா உங்களுக்கு தியானத்துக்கு தடையா வரக்கூடிய 4 விஷயத்துல முதல் விஷயம் தூக்கம், நித்ரா. அதை வந்து லயம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கஷாயம், பழைய ஓர்மைகள் வர்றது. இப்போ கோவம் நடந்ததெல்லாம் வரும், அன்னைக்கு என்ன எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு வரும். அடுத்தது விக்ஷேபம், அலபாயிரம், பல விதமான எண்ணங்கள் வந்து அலைக்கழிக்கிறது, அது விக்ஷேபம். அப்புறம் ரசாஸ்வாதம்னு 4வது. அதாவது இந்த தியானத்துல ஒருவேளை கொஞ்சம் இதெல்லாம் தாண்டி மனசு ஒருமைப்பட்டுனா அதுலேயே ஒரு சுகம் வரும். கடவுளை காண்றதுக்காகவும் கடவுளை அறிகிறதுக்காகவும் தியானத்துல உட்காருது. ஆனா தியானத்திலேயே ஒரு சுகம் வந்து கடவுளை பார்க்கறத விட்டுருவோம். மண்டக்காட்டு திருவிழாவுக்கு போறாரு, வழியில மிட்டாய் கடையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி
தியானத்திலேயே ஒரு சுகம் வந்து அதுலயே உட்கார்ந்துக்கிறார். அது ரசாஸ்வாதம். அதனால லயக விக்ஷேபக கஷாயம் ரசாஸ்வாதம்னு நானும் ஒரு தியானத்துக்கு தடைகள், கடவுள் அடைகிறதுக்கு தடைகளா வரலாம் அப்படின்னு ஆனந்த ஸ்திதி இல்லை. இல்ல, நமக்கு ஆனந்தமா தான் இருக்கும். ஆனா நம்ம அடைய வேண்டிய லட்சியம் அது கிடையாது. அப்புறம் இது வட இந்தியாவில் இந்த மாதிரி காவியம் வந்து கஷாயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை வந்து பகவான் சொல்லுவாங்க. பாரம்பரியமா மண்ணுல போடுறது. இது மண்ணுல போட்டாலும் தெரியாது, அந்த கலர் அது மாதிரி இருக்குன்னு சொன்னேன். பாரம்பரியமா மண்ணுல வெள்ளை வேட்டியை நினைச்சு எடுத்து அந்த காவி நிறம் கொண்டு வர்றதுக்கு கர்வான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கஷாயம்னு சொல்லுவாங்க, கஷாய வஸ்திரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பொடிகள்ல போட்டு டைல போட்டு எடுக்கிறது வந்து டை அடிச்சு எடுக்கிறத வந்து பக்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியும் ஒரு கஷாயங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் கஷாயாஸ்திர வக்திரம், பூஜை சாமிஜியை பத்தி எழுதின ஒரு பாட்டுல அப்படி ஒரு வரி வருது, கஷாயாஸ்திர வக்திரம் வஸ்திரம் அப்படின்ட்டு. கஷாயம் ஜானியாத். பழைய ஓர்மைகள் அதுக்கும் கஷாயம் இருக்கு, ஆடைக்கும் கஷாயம் இருக்கு. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு. அடுத்தது விஷம். விஷம் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்ற அதே விஷம்தான். தமிழ்ல என்ன அதை தமிழாக்கணும்னு நினைக்கிறவங்க விடம் ஆக்கிடுவாங்க, விடம் உண்ட கண்டன் அப்படின்னு. அதுதான். அடுத்தது மூஷக்கக. அந்த மூஞ்சரு பிள்ளையார் வாகனம் சொல்லுவோமே, நெச்சரி, அது மூஷக்கக. சரி, இந்த இடத்துல நிறுத்திக்குவோம். பிரார்த்தனை. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.